வணக்கம். அரசியல் ஆரம்பம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அதிமுக பாஜக கூட்டணி என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. இதுநாள் வரை பரம ரகசியமாக நடைபெற்று வந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் தற்பொழுது வெளிச்சம் பாய்ச்சப்பட்டிருக்கிறது. நேற்று நள்ளிரவு ஒரு 3 மணி நேரம் மத்திய அமைச்சரும் தமிழக அமைச்சர்களும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார்கள். கிட்டத்தட்ட இந்த கூட்டணி என்பது உறுதியாகிவிட்டது. கடந்த 2004 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி படுதோல்வியை சந்திக்கிறது. அதன் பிறகு 15 ஆண்டுகளாக அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் தேர்தல் கூட்டணி என்பது ஏற்படவில்லை. திரு நரேந்திர மோடியும் மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவும் நண்பர்களாக இருந்த பொழுதும் அவர்களுக்குள்ளான கூட்டணி என்பது தேர்தல் கூட்டணி என்பது ஏற்படாமலே இருந்தது. தற்பொழுது அதிமுகவிற்கும் பாஜகவிற்குமான இந்த கூட்டணியை இயல்பான கூட்டணியாக பார்க்க முடியுமா, அல்லது ஏதோ ஒரு வகையான அழுத்தத்தின் காரணமாகத்தான் இவர்கள் கூட்டணி சேர்கிறார்களா? இந்த அதிமுக பாஜக கூட்டணி என்பது திமுக கூட்டணிக்கு ஒரு சவாலாக விளங்குமா? இதுதான் இன்றைய பேசுபொருள். அரங்கத்தில் 2 விருந்தினர்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். திருமதி நிர்மலா பெரியசாமி, அதே போல பத்திரிகையாளர் பிரியன், இருவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். முதல்ல மேடம், நீங்களே ஆரம்பிச்சு வைக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்களா? இந்த கூட்டணின்றது கிட்டத்தட்ட முடிவாயிடுச்சு. ஒரு ஸ்பெஷலா மகிழ்வதற்கோ இல்ல மகிழ்ச்சி இல்லைனோ அப்படிலாம் சொல்ல முடியாது. நாங்கள் எப்பவும் சுய காலில் நிற்பவர்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைஞ்சதுன்னா சந்தோஷம் தான். அதுல ஒன்னும் ஒரு பெரிய மகிழ்வுக்கோ நீங்க சொல்ற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஏன் இந்த மகிழ்ச்சின்னு கேக்குறேன்னா, திமுகவுக்கு நிகரான ஒரு கூட்டணி அமைச்சிட்டீங்களான்ற அடிப்படையில கேக்குறேன். திமுகவுக்கு நிகரானன்னு சொல்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில நிறைய கட்சிகள் இருக்கு, நாங்க மறுக்கல. இன்னும் தேர்தல் நெருங்கும் வேளையில் எத்தனை கட்சிகள் அங்கே இருக்கும், எத்தனை பேர் வெளியில வர போறாங்கிறதெல்லாம் நீங்க பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா எங்களுதுல தேமுதிக, பாமக, புதிய தமிழகம், இப்ப எங்களுக்கு வந்திருக்கூட ஐஜேகே, இதுல பாத்தீங்கன்னா பாமகவுக்கே 6-7% வாக்கு இருக்கு, 6% வாக்குகள் இருக்கு. இதெல்லாம் ப்ரூவன் ரெக்கார்ட். தேமுதிகவுக்கும் ஒரு 6-7% வாக்குகள் இருக்கு. 2 கட்சிகளே இவர்கள் அத்துணை பேரும் சேர்ந்ததை விட அதிகமான வாக்கு வங்கியை கொண்ட கட்சிகள். இவங்க இப்போ கம்யூனிஸ்டுக்கு 2.5%, 2 கம்யூனிஸ்டுகளும் சேர்ந்தே 2.5%. மதிமுகவுக்கு 1 இருக்குமா அல்லது 2 இருக்குமா? இவ்வளவுதான் இருக்கும். 0.5% உள்ளவர்கள், 1% உள்ளவர்கள் என்று ஒரு மெகா கூட்டணியை நாங்கள் அமைத்து விட்டோம் என்று இவ்வளவு நாளா திராவிட முன்னேற்ற வாக்கு சதவீதத்தை மையப்படுத்தி பேசுறீங்க. ஆனா இங்க இயல்பான கூட்டணி எது அப்படின்ற அடிப்படையில திமுக கூட்டணி இப்ப அமைச்சிருக்க கூட்டணி, நீங்க சொன்ன மாதிரி விசிகாவா இருக்கட்டும், இடதுசாரிகளா இருக்கட்டும், இவங்க கம்யூனிஸ்டுகள், இவங்கெல்லாம் காங்கிரஸ், இவங்கெல்லாம் இயல்பான கூட்டணியா, அல்லது இதுநாள் வரை பாமக எந்த இடத்துல இருந்தது, அதிமுக எந்த இடத்துல இருந்தது, தேமுதிக எந்த இடத்துல இருந்தது, அதிமுக எந்த இடத்துல இருந்தது, அதே போல பாஜக, எதிரெதிர் துருவங்களாக பெரிய அளவுல வார்த்தை போர்ல ஈடுபட்ட கட்சிகள்லாம் ஒன்னா சேரும் பொழுது இது இயல்பான கூட்டணியா இருக்குமா? மக்களின் செல்வாக்கு பெறக்கூடிய ஒரு கூட்டணியா இருக்குமா? அதாவது கொள்கை அடிப்படையில் பார்த்தா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சியும் மக்கள் நலப்பணிகள்ல தீவிரமான கவனம் செலுத்துது. மற்ற வெறும் வெட்டி, அதாவது வெறும் வீண் பேச்சுகளில் இல்லாமல் மக்கள் நலப்பணிகளில் எங்கள் அம்மாவும் சரி, இப்போ அண்ணன் எடப்பாடியாரும் சரி, மேல மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் சரி, அந்த ஒரே அது ஊழலற்ற அவங்க பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் பெரிய ஒரு குற்றச்சாட்டுகளே அவங்க சிக்கல, ஒரு சரியான ஒரு பாதையில் போய் கொண்டிருக்கிற ஒரு ஒரு இயக்கம் தான் பாரதிய ஜனதா. இங்க இதெல்லாம் சொல்ற மாதிரி இல்ல, ஒரு சரியான ஒரு இயல்பான கூட்டணி பத்தி கேட்டீங்க. இயல்பான கூட்டணி தான் இது அப்படின்னு நாங்க நிச்சயமா சொல்றோம். ஏன்னா மறைந்த எங்கள் அம்மா இருக்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும், 2 பேரும் அம்மாவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் ஒரு நல்ல ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல நீங்களே சொன்ன மாதிரி இருந்தாங்க. ஆனா கூட்டணியா மாறல, தேர்தல் கூட்டணியா மாறலன்னா அம்மா ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர். அம்மா இருக்கும் பொழுது இருந்த வித நாங்க இன்னைக்கு அந்த நம்பிக்கை, அதனாலதான் கேக்குறேன், அந்த டெஸ்ட், அந்த பரீட்சை, விஷ பரீட்சை நாங்க எடுக்கிறதுக்கு இந்த சூழ்நிலையில எடுக்க மாட்டாங்க யாரா இருந்தாலும். அதுதான் ஏதோ தயக்கம் இருக்கு. நம்ம தனியா தேர்தலை சந்திக்க முடியாது, ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப் நம்ம கிட்ட இல்ல, மக்களிடம் செல்வாக்கு பெறக்கூடிய அளவுல நம்ம இல்லன்றதுனால நமக்கு ஒரு பெரிய ஒரு துறை தேவைப்படுது. தொண்டர்கள் நடத்தக்கூடிய கட்சி இப்போ அண்ணன் இபிஎஸ் இருக்கட்டும், அண்ணன் ஓபிஎஸ் இருக்கட்டும், மத்தவங்க எல்லாருமே தொண்டர்கள் சேர்ந்து இப்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இயக்கி கொண்டிருக்கிறாங்க.
ஏற்று நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அதுல வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள். இனிமேலும் பெரிய வெற்றி பெறுவாங்க. இன்னொன்னு நீங்க இதை பத்தி கேட்டப்போ இயல்பான கூட்டணி தேர்தல் நேரத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கும். இப்ப மாயாவதியும் அகிலேஷ் யாதவும் ஒண்ணு சேரலையா? ஏன் நம்ம இங்கேயே பார்த்துட்டு இருக்கணும்? திமுகவும் காங்கிரசும் எவ்வளவு வார்த்தை போர் பேசிட்டாங்க. கூடா நட்பு கேடாய் முடியும் சொன்னாங்க. அது மட்டுமல்ல, மறைந்த திமுகவின் தலைவர் முரசொலி மாறன் அவர்கள் இறந்து போற வரைக்கும் அந்த கடைசி ரைட்ஸ்க்கு வர்றாரு பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்களுடைய கூட்டணிய அது வரைக்கும் இருந்துட்டு அவருடைய கடைசி காரியங்கள் முடிஞ்ச உடனே அடுத்த 2 நாட்கள்ல காங்கிரஸ் கூட்டணிக்கு மாறுறாங்க. எல்லா விஷயத்தையும் நீங்க குறிப்பிடுறீங்க. துருவங்களும் தேர்தல் சமயத்துல ஒண்ணு சேர்றாங்க. நிதிஷும் ஒண்ணு சேரலையா? மம்தா பானர்ஜி வந்து திரிணாமுல் காங்கிரஸ் யாரை எதிர்த்து ஆரம்பிச்சாங்க? சின்ன குறுக்கிட்டு இங்கதான் இந்த எதிர் துருவங்கள்லாம் ஒண்ணு சேர்றாங்க அப்படின்னா இப்ப சேர்ந்திருக்கக்கூடிய இந்த எதிர் துருவங்களோட ஒரே நோக்கம் பிரதமர் நரேந்திர மோடியோட இந்த ஆட்சியை அகற்றுவது. அந்த ஒரு புள்ளியில தான் இந்த எதிர் துருவங்கள் மாறி மாறி விமர்சனம் பண்ணிக்கிட்டவங்க கூட ஒண்ணு சேர்றாங்க. அப்படி அதிமுக பாஜகவுடன் சேர்ந்ததற்கான காரணம் என்ன? அதாவது உங்களுக்கு என்ன மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பதவியிலிருந்து இறக்க வேண்டும் என்ற ஒரே கொள்கையில் அவர்கள் எல்லாம் சேர்ந்திருக்கிறார்கள். நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. சொல்றாங்க எங்களுடைய கூட்டணி, அதாவது பிஜேபி அதிமுக கூட்டணி என்பது அப்படி அல்ல. ஒருவரை குறிவைத்து ஒருவரை பதவியில் அகற்ற வேண்டும் என்ற ஒரு ஒற்றை செய்தில ஒரு சாதாரணமான அது ஒரு பெரிய ஒரு கொள்கை என்று நீங்க எப்படி சொல்லுவீங்க? எங்கள் கூட்டணி மக்கள் நல பணிகளை இந்த நாட்டை வல்லரசாக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் பாரத பிரதமர் அவர்கள் போராடி கொண்டிருக்கிற ஒரு பேஷனேட் லீடராக அவரை நான் பார்க்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் ஏழைகள் இல்லாத நிலை வேண்டும் என்று எங்கள் அம்மா அதற்கு போராடினார். அதையே மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் அதற்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் 2 பேரும் சேர்ந்ததுதான் நேச்சுரல் அலையன்ஸ். மக்களுக்காக மக்கள் நலப்பணிகளை தொடர்ந்து எடுத்துச் செல்வதற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டு வைக்கிறது. இங்கே மதத்தை விட மனிதம் முக்கியம். ஏழைகள் இல்லாமல் நீங்க கடைசி அந்த தொட்ட புள்ளியில இருந்து நான் பிரியன்ட் ஆரம்பிக்கிறேன். மக்கள் நலன் அப்படின்ற ஒரு காரணத்தின் அடிப்படையில தான் அதிமுக பாஜக கூட்டணின்றது உருவாயிருக்கு. இது இயல்பான கூட்டணியா தான் நீங்க பார்க்கணும் அப்படிங்கிறது அதிமுக தரப்போட வாதமா இருக்கு. அதிமுக பாஜக இணைந்த பிறகு தேர்தல் கூட்டணின்றது வந்து எதிர் துருவங்கள்லாம் சேர்ற கூட்டணி. அதுக்கு ஒரு கொள்கை அடிப்படையெல்லாம் கிடையாது. தேர்தலில் இடங்களை பங்கிட்டு கொண்டு ஒன்னால எவ்வளவு எனக்கு வெற்றிக்கு உதவ முடியுமோ உதவுங்க, அதுதான் அடிப்படை. சோ இதுல வந்து கொள்கையோ கருத்தோ மக்கள் நலன்றது 2 விஷயம் தான். மக்கள் நலன்ற விஷயங்கள். திமுக காங்கிரஸ் இவங்களுடைய நோக்கம் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக ஆட்சியை அகற்றணும். இப்ப அதிமுக சொல்றது நாங்க பாஜகவோட சேர்ந்தது மக்கள் நல திட்டங்களை செய்யணும் அப்படிங்கிறது தான். இதை நீங்க எப்படி பாக்கல? இந்த 2 விஷயத்துக்குமே சொல்லாமே திமுக காங்கிரஸ் கூட்டணி மோடி வந்து கவர்மெண்ட் போகணும் அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க ஒரு டசன் காரணங்களை அவங்க அடுக்கக்கூடும். இவங்க வந்து மோடியோட ஆட்சி தொடரணுன்றது இவங்க ஒரு டசன் காரணங்களை அடுக்கக்கூடும். அது ஒரு தனி விவாதத்துக்கு வச்சுக்கலாம். 2 பேருக்குமே காரணங்கள் இருக்கு. மோடி வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம மறக்கக்கூடாது. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா மோடி வந்து இன்றைக்கி இந்தியாவில் வந்து ஒரு டால் லீடராக இருக்கார். அதில் வந்து சந்தேகம் கிடையாது. வென் கம்பேர்ட் டு ராகுல் காந்தி அவர் ஒரு செல்வாக்கு மிக்க தலைவராக இருக்கார். இந்த 4.5 வருஷ காலத்தில் வந்து கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்ட தலைவராக இருக்கார். அதே சமயம் அவருடைய செல்வாக்கும் கொஞ்சம் ஏறி இருக்கிற நிலைமையை நம்ம பார்க்குறோம். நம்ம தனிப்பட்ட முறையில் ஒரு பிஜேபி இந்த கட்சிக்கு மேலே இருக்கிற விஷயங்கள் அதிருப்திலாம் வேற விஷயம். தனிப்பட்ட முறையில் மோடியோட இமேஜ் வந்து ஓரளவுக்கு உயர்ந்திருக்கிறத நம்ம பார்க்கணும். ராகுல் காந்தியோட கம்பேர் பண்ணும்போது இப்ப அந்த மோடியோட அந்த இமேஜ் தான் அதிமுக தேவைப்படுது. இவங்க மோடியோட இமேஜை வச்சு தான் இவங்க ஓட்டு கேட்கணும். ஏன்னா மாநில அரசோட செயல்பாடுகள் ஓரளவு பேசப்பட்டா கூட மோடியோட ஆட்சி தொடரணும்னு தான் அவங்க வந்து ஓட்டு கேட்க போறாங்க. அதிமுக கூட்டணி ஓட்டு கேட்க போறது மோடியோட ஆட்சி தொடரணுன்றதுக்காக ஓட்டு கேட்க போறாங்க. அப்படி கேட்கும்போது மோடியோட நல்லது கெட்டது, ஒரு தமிழ்நாட்டுக்கு செஞ்ச நல்லது அல்லது தமிழ்நாடு எப்படி வஞ்சிக்கப்பட்டது, இந்த எல்லா விஷயங்களுமே இங்க அலசப்படும். அது எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆனால் என்ன முக்கியமான விஷயம்னா அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா 2 பேருமே ஆளும் கட்சியா இருக்கிறதுனால அதோடைய அந்த ஆட்சிக்கு எதிரான மனோபாவம் இருக்கு இல்லையா, அது பரந்த அளவில் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கிரவுண்ட் லெவல்ல இருக்கு. இவர்களுடைய அந்த அது அவாய்ட் பண்ணவே முடியாது. சோ அந்த மாதிரியான விஷயங்கள் அதிமுக பிளவுபட்ட அதிமுக மைனஸும் சேர்ந்து மைனஸா தான் போகும். அப்படிதான் சொல்றாங்க. நீங்க எப்படி நாங்களும் நல்ல திட்டங்கள் செஞ்சிருக்கோம், பாஜகவும் நல்ல திட்டங்கள் செஞ்சிருக்கு, நாங்க 2 பேரும் பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் தான் கொடுப்போம்னு சொல்ல வராங்க. நீங்க பலர் சொல்லாங்க. இப்போ நீங்க அவங்க சொல்ற ஒரு நல்ல திட்டத்தை நீங்க மோசமான திட்டம்னு சொல்லலாம். இவங்க சொல்ற ஒரு நல்ல திட்டத்தை அவங்க மோசமான திட்டம் கிரிட்டிசைஸ் பண்ணலாம். இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு.
நீங்க ஒவ்வொரு திட்டத்தையும் நீங்க தனித்தனியாக எடுத்துன்னு போனீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள் பெட்ரோலியம் மண்டலமா மாத்துறாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க திமுக காங்கிரஸ் கூட்டணி. இவங்க உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இதெல்லாம் நீங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே பண்ணீங்க, இவங்க அந்த பிளேட்டை திருப்பி போடுவாங்க. அப்படி இதுதான் விஷயம். விவாதம் மக்கள் களத்துல டெஃபினட்டா வரும். இதுல வந்து சந்தேகம் இல்லை. மக்கள் சீர்தூக்கி பார்ப்பாங்க. எந்த கவர்மெண்ட் வந்து நமக்கு உண்மையிலேயே நல்லது பண்ணிருக்காங்க, வருஷத்துக்கு 2 கோடி ஜாப் ப்ராமிஸ் பண்ண கவர்மெண்ட் இது, இப்போ வேலை வாய்ப்பு வந்து இல்லாத போயிருக்கு, இளைஞர்கள் திண்டாடிட்டு இருக்காங்களே, 6.1% வேலை இல்லாம இருக்காங்களே அப்படின்னு யோசிச்சு பார்ப்பாங்க. இல்ல தனியார் வருமானம் உயர்ந்திருக்கா, இந்த மாதிரி பல விஷயங்கள். இந்த கவர்மெண்ட் எப்படி போயிட்டு இருக்கு, 54 லட்சம் கோடி கடனா இருந்த இந்திய கடன் இன்னைக்கு 84 லட்சம் எப்படி ஆச்சு, 84 லட்சம் கோடி ஆயிருக்கு. பல விஷயங்கள்லாம் நீங்க கலாச்சார ரீதியா, சமூக ரீதியா, இது எல்லாமே மக்கள் பல விஷயங்கள் அலசப்படும். அதுல சந்தேகமே கிடையாது, அலசப்படும். நான் அந்த நிகழ்ச்சியோட தொடக்கத்துல 2 விஷயங்களை கோடிட்டு காட்டினேன். ஒண்ணு, இந்த கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி ஒரு இயல்பான கூட்டணியா உருப்பெற்று இருக்கா, இந்த கூட்டணி திமுக கூட்டணிக்கு சவாலா இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி முன் வச்சிருந்தேன். அதுக்கான இயல்பான கூட்டணி எங்க எதிர்பார்க்கறீங்க? இப்போ இந்துத்துவ பாஜகவோட இந்துத்துவ வந்து அதிமுக ஆதரிக்கிறாங்களா? இயல்பான கூட்டணியா ஒரு கேள்வி கேட்கிறேன் நான். அவங்களுடைய எல்லா விதமான கொள்கைகளும் ஆதரிக்கிறாங்களா? நிச்சயமா ஆதரிக்க மாட்டாங்க. ஆதரித்து சொல்லவும் முடியாது இவங்களால. ஏன்னா இயல்பான கூட்டணி நீங்க எதை சொல்றீங்க? இப்போ ஜெயலலிதா இருந்தபோது கூட இயல்பான கூட்டணியா? 98ல ஜெயலலிதா அதிமுக பாஜகவோட சேர்ந்தாங்க. 99ல என்ன சொன்னாங்க, இனிமேல் என் வாழ்நாளில் நான் பாஜகவோட சேர மாட்டேன்னாங்க. 2004 அசெம்பிளில சேர்ந்தாங்க. இதெல்லாம் வந்து இயல்பான கூட்டணி. எதுவுமே திமுக பாஜக சேர்ந்த போது அது இயல்பான கூட்டணி. 2004ல இருந்து இந்த தருணம் வரைக்கும் எதுவுமே இயல்பான அதிமுக பாஜக கூட்டணின்றது ஏற்படல. எந்த நேரத்துல ஏற்பட வேண்டிய தேவை என்னன்னு கேட்கிறேன். ஜெயலலிதா என்ற ஆளுமை இருந்தபோது அவங்க தேவையில்லை, நான் தனியாவே வின் பண்ண முடியும் நினைச்சாங்க. அவங்க வின் பண்ணாங்க. மோடியா லேடியான்னு சேலஞ்ச் விட்டாங்க, அவங்க வின் பண்ணாங்க. அவங்களுக்கு அந்த செல்வாக்கு இருந்தது. 2011க்கு அப்புறம் அவங்க சில சமூக நலத்திட்டங்கள் வந்து மக்கள்கிட்ட எடுபட்டது. அவங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருந்தது, வின் பண்ணாங்க. திமுக கிட்ட நிறைய பலவீனங்கள் இருந்து தோத்து போனாங்க. இதுல என்ன இருக்கு? இதெல்லாம் வந்து வெளிப்படையான விஷயங்கள்ங்க. இதெல்லாம் ஏன் திமுக தோத்து போச்சு, 2011 தோத்து போச்சு, 14 தோத்து போச்சு, 16 தோத்து போச்சு, இதுக்கெல்லாம் காரணங்கள் இருக்கு. 2011க்கு அப்புறம் ஜெயலலிதா வந்து சமூக நல திட்டங்கள் வந்து மக்கள்கிட்ட பரந்த அளவில் வரவேற்பை பெற்ற ஒரு விஷயமா நான் பார்க்கிறேன் ஆக்சுவலா வந்து. ஆனால் என்ன பிரச்சனைனா, இப்போ மோடியோட பிரச்சனை வரும்போது, ஈவன் இப்போ ஜெயலலிதா had she been alive, டெஃபினட்டா மோடியோட கூட்டணி வைக்க மாட்டாங்க. அதான் உண்மை. அதுதான் உண்மை. இல்ல அங்கதான் நான் சொல்ல, அங்கதான் நானும் வரேன். இந்த பாயிண்ட் சொல்ல வரேன். அம்மா வழியில் ஆட்சின்றாங்களே, அம்மா வழியில் ஆட்சின்னு சொல்றவங்க மோடியோட நீ கூட்டணி சேர்ந்தது பொருத்தமான கூட்டணியா பொருத்தமில்லாத கூட்டணியான்னு அவங்க தீர்மானிச்சுக்கணும். ஜெயலலிதா இருந்தால் பாஜக நேரடியாக வரேன். அத உங்களோட பார்வையில அம்மா வழியில் ஆட்சி செய்தவர்கள் இப்ப அமைத்திருக்கக்கூடிய கூட்டணி அப்படிங்கிறது பொருந்தா கூட்டணியா இல்ல வந்து இயல்பான கூட்டணியான்ற கேள்வி எழும்பொழுது அவங்க சொல்றாங்க, இது தொண்டர்களால் கட்டமைக்கப்பட்ட கட்சி, இப்ப எங்களுக்கு வழிகாட்டின எங்களுடைய அம்மா இல்ல, எங்களுடைய வழிகாட்டி கிடையாது, அதனால அவங்க விட்டுட்டு போன திட்டத்தை மக்கள்கிட்ட எடுத்து போய் சேர்க்க ஒரு கரிஸ்மெட்டிக் லீடர்ஷிப் தேவைப்படுது. நாங்க பாஜகவுடைய தலைவரை முன்னிறுத்தி இந்த தேர்தலில் முடிச்சிடுறேன். அதாவது கரெக்ட். அவங்களுக்கு இப்போ வந்து அவங்களோட ஹேண்டிகேப் என்ன, ஏடிஎம்கேயோட ஹேண்டிகேப் என்னன்னா ஒரு பாப்புலரான லீடர் இல்லை. அதுதான். ஏன்னா எடப்பாடி கவர்மெண்ட் இன்னைக்கு 3வது வருஷத்தை ஆரம்பிக்கிறாங்க, அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஆனால் he has not become popular. அது வந்து அவரோட இயல்பு, அது அப்படிதான் அமைஞ்சிருக்கு. நான் வந்து வெளிப்படையா பேசுறேன், யதார்த்தமா பேசுறேன். அவர் பாப்புலர். ஏன்னா தமிழ்நாடு முழுக்க ஜெயலலிதாவோட நீங்க ஒப்பிடும்போது அவரோட பாப்புலாரிட்டிலாம் ஒண்ணுமே இல்லை. ஸோ இப்போ இருக்கிற லெவல்ல ஒரு கொடி வந்து ஒரு கம்பை பற்றி கொண்டு தான் வளர முடியும். ஸோ ஒரு மத்திய அரசோட ஆதரவு இணக்கமா இருக்காங்கன்ற ஆதரவு, இத்தனை 2 வருட காலம் அவருக்கு கிடைத்த ஆதரவு எல்லாருக்குமே தெரியும், நாட்டு மக்களுக்கு. அதனாலதான் அவர் பிஜேபியோட கூட்டணிக்கு போறாரு. இதுவே ஜெயலலிதா இருந்தா அந்த அவசியம் ஏற்பட்டு இருக்காது. இது இயல்பான அந்த அடிப்படையில இயல்பான கூட்டணி, அந்த அடிப்படையில இது இயல்பான கூட்டணி. சரி, குறுக்கிட விரும்புனீங்க? ஆமா, ஒண்ணு இல்ல. அதாவது பாப்புலர் லீடர் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. கரிஸ்மேட்டிக் லீடர் இல்ல மாண்புமிகு தமிழக முதல்வர் எடப்பாடியார் அவர்களே. எல்லாருமே சினிமாவில் நடிச்சிட்டு தான் வரணுங்கிறது இல்ல. அதாவது எல்லாருமே ஒரு மீடியால இருந்து தான் வரணும், அவங்க தான் பாப்புலரான. செயல்பாடுகளால் 2 வருடங்களில் நிச்சயமாக அண்ணன் எடப்பாடியார் இந்த ஒரு உறுதியான ஸ்திரமான ஒரு ஆற்றல் மிகுந்த செயல்பாடுகள் மக்களை சென்றடைந்திருக்கிறது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா பாணியில் வேலை செஞ்சிருக்கோம். இல்ல, அதே பாணியில் அத்தனை திட்டங்களும் நடத்தப்படுகிறது. அரசியல் ரீதியாக வேற, ஆட்சி நடத்துறது வேற. நீங்க புரிஞ்சுக்குங்க. இன்னும் சிறிது காலம் கழித்து பாருங்கள், இந்த தடவை எங்களுடைய வெற்றியை பாருங்க, அதற்கு பிறகு தெரியும். என்ன சொல்லிட்டு ஏன் நாங்க தனியா நிக்கிறோம், ஏன் நீங்க திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் அப்படி என்ன ஒட்டுறவு, என்னென்ன கொள்கைகளை முன்னிறுத்தி இந்த தேர்தலில் அதிமுக பெறக்கூடிய இடங்கள், அதிமுக சுவைக்கக்கூடிய வெற்றிகளுக்கு அதிமுக சொந்தம் கொண்டாடுமா இல்ல பாஜக சொந்தம் கொண்டாடுமா? முழுக்க முழுக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் சொந்தம் கொண்டாடும். ஏனென்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இங்க வந்து தமிழ்நாட்டில் கூட்டணியின் தலைமை. ஆனா இது பாராளுமன்ற தேர்தலாக இருப்பதால்
ஒரு பிரதமர் கேண்டிடேட் ஒருத்தரை நம்ம காட்ட வேண்டியது இருக்கு இல்லையா? பிரதமர் கேண்டிடேட் நாங்க பெருமையாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்று காட்டுவோம். ஆனால் எதிர்கூட்டணிக்கு அதை காட்டுறதுக்கே யாரும் இல்ல. யாரும் சொல்லுவாங்க ராகுல் காந்தி வந்து he proved to be a failure. அதனாலதான் இப்ப வந்து பிரியங்காவை கொண்டு வர்றாங்க. இல்ல கொஞ்சம் கொஞ்சமா அவர் புகழை இழந்து கொண்டு இருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடியை காட்டுவோம்னு சொல்றீங்க. ஆனா பாஜக எதெல்லாம் வாக்கு வங்கி எங்களுக்கு தான் அதிகம் சிபி இங்க. அதனால எங்களை வச்சுதான் பிஜேபிக்கு இங்க வாக்கு கிடைக்கும். வாக்கு வங்கின்றது அதிமுகவோட வாக்கு வங்கின்றது 23 இருந்து 33 இதுக்குள்ள ஆசிலேஷன் ஆகக்கூடிய காலகட்டங்கள் பார்த்திருக்கோம். உச்சபட்சத்தையும் தொட்டிருக்கு, அதோடைய லோவஸ்ட் டச் பண்ணிருக்கு. நம்ம அந்த இடத்துக்கே வரல. இல்ல அது வந்து தேர்தல் நேரத்தில் எதிரொலிக்கக்கூடியது. நீங்க பிரதமர் நரேந்திர மோடியை மக்கள் முன்பு நாங்க பிரகடனப்படுத்துவோம், நாங்க கொண்டு போவோம் நீங்க சொல்றீங்க. எதெல்லாம் கனவு திட்டமா பாஜக நினைத்ததோ அது எல்லாத்தையும் பணமதிப்பிழக்கட்டும், ஜிஎஸ்டியா இருக்கட்டும், அது எல்லாத்தையும் அதிமுக எதிர்த்தது. கொள்கை ரீதியா எதிர்ப்பு அப்படிங்கறத அதிமுக எதிர்த்தது. அப்ப நீங்க எதை போய் மக்கள்கிட்ட சொல்லுவீங்க? பணமதிப்பிழப்பு நீங்க சொல்லுவீங்களா? ஜிஎஸ்டியை சொல்லுவீங்களா? எதை சொல்லுவீங்க? அதில் இருக்கிற சாதக பாதகங்களை சொல்வோம். மக்கள் அப்போ வந்து உண்மையிலேயே மிகச் சிரமப்பட்டார்கள். டிமானிட்டைசேஷன் அப்பவும் சரி, இந்த ஜிஎஸ்டியாலையும் சரி, எவ்வளவு சிரமப்பட்டார்கள்ங்கிறனால மக்களுக்குள்ள ஒரு கோபம் இருந்தது. ஆனால் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் அந்த மாதிரியான திட்டங்களை மக்களை சிரமப்படுத்தும் என்றது தெரிந்தும் கொஞ்ச நாளைக்கு கசப்பு மருந்து மாதிரி கொடுத்திருக்காரு அவர். அது நீண்ட கால பலனடிக்கக்கூடியது என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு ஒரு தெளிவு வந்துகிட்டே இருக்கு. அதை நாங்கள் மக்களிடத்தில் சொல்லுவோம். இன்னொன்னு பிரியன் அவர்கள் சொன்னாங்க பிளவுபட்ட அதிமுக. தயவு செய்து இந்த வார்த்தையை இது வந்து நம்ம இனிமே சொல்லவே கூடாது. ஏன்னா அதிமுக பிளவுபடவே இல்லை, பிளவுபட்டதாக நினைத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட ஜாதி அமைப்பினரும் ஒரு தங்கள் சுயநலத்தை மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு சிலரும் தான் சிலர் பின்னால் சென்றிருக்கிறார்களே தவிர உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் அதிமுக பின்னால் தான் இருக்கிறார். தேர்தல் முடிவுக்கு பேசுவோம். அந்த விவாத பொருள் வரும் பேசுவோம். திரு பிரியன், அதிமுக இப்போ ஒரு கூட்டணி அமைச்சிட்டாங்க. அது உங்களுடைய பார்வையிலிருந்து பொருந்தி வர கூட்டணியா இல்ல இயல்பான கூட்டணியான்ற இடத்துக்கு வேண்டாம். திமுக கூட்டணின்றது இப்போ வரைக்கும் ஏதோ ஊசலாடிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க நட்பு அப்படின்றாங்க, தோழமைன்றாங்க, ஒரு கட்சி 2 கட்சிகள் தான் எங்களோட கூட்டணி அப்படின்றாங்க. நீங்க இந்த விவாதங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இவங்க தெளிவான ஒரு அணியில ஒரு பாதையில பயணிக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இது திமுகவுக்கு பலவீனமா இல்லையா? இல்லை, முதல்ல வந்து திமுக, காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், எம்டிஎம்கே கூட்டணி ஒரு பலமான கூட்டணி, அப்புறம் கருத்து கணிப்புகள்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருக்குன்ற மாதிரியான ஒரு பார்வை வைக்கப்படுறது. அது வந்து ஆனால் பெர்செப்ஷன் ரேஞ்சில் வந்து அது சரியான ஒரு அணுகுமுறையாக எனக்கு தெரியல. ஆக்சுவலாக வந்து ஒரு பார்வையில் பார்க்கும்பொழுது கருத்து கணிப்பெல்லாம் வந்து உங்களுக்கு சரியாக வந்தால் கூட அது வந்து அந்த அளவுக்கு ஒரு அபரிமிதமான ஆதரவு பெற்ற அணியான்றதுல எனக்கு ஒரு கேள்விக்குறி அதில் இருக்குது. நான் ஒட்டுமொத்தமாக அந்த கருத்தை நான் ஒத்துக்கல ஆக்சுவலாக வந்து. ஏன்னா நீங்கள் பாஜகவை நோக்கி எப்படி தமிழ்நாட்டை வஞ்சித்துன்னு பல விஷயங்களை வைக்கிறீங்களோ அதற்கெல்லாம் ஆரம்ப கர்த்தா நீட் எக்ஸாம் ஆகட்டும், நியூட்ரின் ஆகட்டும், பெட்ரோலியம் மண்டலம் ஆகட்டும், இதுக்கெல்லாம் ஆரம்ப கர்த்தா வந்து காங்கிரஸ் யூபியோட ஆட்சி தான். ஸோ எந்தெந்த குற்றச்சாட்டுகளை பாஜக மேலே நீங்கள் அடுக்கிறீங்களோ அதனால் எப்படி அதிமுக பதில் சொல்ல கடமைப்பட்டுள்ளதோ அதே மாதிரி குற்றச்சாட்டுகளை காங்கிரஸ் மேலே அடுக்கும்பொழுது திமுக பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது கூட்டணி வச்சதுனால. ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒருபடி மேலே போய் நான் சொல்கிறேன், திமுக காங்கிரஸ் கூட்டணி மேலே மக்கள் திட்டத்தை வச்சு இந்த விஷயத்த சொல்றீங்க. இன்னும் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். நிச்சயமா இலங்கையில் வந்து தமிழர்கள் படுகொலை இருக்கு இல்லையா, அந்த விஷயத்துக்கும் காங்கிரஸ் திமுக கூட்டணி மேலே தான் குற்றம் அழுத்தமாக கூறப்படும். அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையும் காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு இருக்கு. ஆனால் 3 தேர்தல் ஆகிடுத்தே இன்னும் இதை பேசுவாங்களா நீங்க கேட்கலாம். ஆனால் அது இன்னும் ஒரு பேசு பொருளாக தான் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது பேசு பொருளாக உருவாக்கப்படும் இந்த கூட்டணியினால. பாஜக திமுக அதிமுக கூட்டணி மட்டும் இதை பேசாது. இந்த 7 விஷயத்தை நாம் தமிழர் பேசுவாங்க, வேற பல கட்சிகள் பேசுவாங்க. ஸோ திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து எல்லாம் இட் இஸ் ஈஸி செயில் த்ரூன்றாங்கல்ல, ஈஸியாக நீங்கள் போயிடலான்ற விஷயம் கிடையாது. they have to face the tight contest. அவங்களுக்கும் ரொம்ப பலமான ஒரு போட்டி வந்து காத்துட்டு இருக்கு. ஆனால் என்னன்னா அதிமுக பாஜக கூட்டணிக்கு சில பலவீனங்கள் என்னன்னா ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால அந்த ஆன்டி இன்குபன்சி அந்த ஃபேக்டர் ஒர்க் பண்ணும். ரெண்டாவது வந்து இந்த அதிமுக மேடமோட கருத்து, அது நாங்கள் ஜென்ரலான பார்வையில் அதிமுக வந்து பிளவுபட்டு கிடக்குன்னு தான் நாங்கள் சொல்றோம். அவங்க அதிமுக அவங்க சொல்லலாம், எங்களுடைய பார்வையிலேருந்து நாங்கள் சொல்றோம். ஸோ ஏன்னா வந்து ஓட்டு எப்படி பிரியும் சொல்ல முடியாது. ஓட்டு பிரிய போற ஓட்டு, ஆட்சிக்கு எதிரான ஓட்டுகள் யார்கிட்ட போய் சேருன்ற ஒரு வாக்கு இருக்குல்ல, அது அதிமுக காங்கிரஸ் கூட்டணியில தான் போய் சேருன்னு எப்படி சொல்ல முடியும்? கமலஹாசன் தனியா நிற்கிறாரு, தினகரன் ஃபேக்டர் வேற இருக்கு. நீங்க எப்படி போய் திமுக கூட்டணியில எல்லாம் ஒன்று சேருன்னு சொல்ல முடியும்? டெஃபரெண்டா சொல்ல முடியாது. அதற்கான அந்த எலெக்ஷன் நெருங்க அந்த மொமெண்டம் வரும்போது தான் நமக்கு தெரியும் அது ஆக்சுவலா வந்து.
சோ இது வந்து ஒரு நீங்க பாக்குற இன்றைய சூழல்ல ரெண்டு கூட்டணியுமே ரெண்டு தரப்புமே வந்து முழுமை அடையல. முழுமை அடையாத சூழல்ல கூட இப்படிதான் இது உருவாகும்ன்ற ஒரு நம்ம யூகத்துல பேசினா கூட அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக கூட்டணி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். டெஃபினட்டா தேமுதிக செல்வாக்கு முந்தி மாதிரிலாம் இல்லை சார். இவங்க சொல்றாங்க ஓட்டு கணக்கெல்லாம் சொன்னாங்க. பாஜகவுக்கு இன்னைக்கு 3% ஓட்டு தான் இருக்கு. 2014 சட்டமன்ற தேர்தலில் பாஜக வாங்கினது 3% ஓட்டு தான். அதே மாதிரி தேமுதிக 2014 சட்டமன்ற தேர்தலில் வாங்கினது 2.7% ஓட்டு தான். தேமுதிக இன்னைக்கு அந்த அளவு பலமா இல்ல. அது காரணம் விஜயகாந்த் உடல்நிலையா கூட இருக்கலாம். நான் அதை பத்தி பேச விரும்பல. பாமக வந்து 4.5% 5.25% வரையும் வாங்கிட்டு இருக்காங்க ஓட்டு. அவர்கள் சில குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல செல்வாக்கா இருக்காங்க. மேற்கு மாவட்டங்களிலும் வட மாவட்டங்களிலும் பாமக கூட இருக்கும்போது அது வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற ஒரு விஷயமா நம்ம பார்க்கிறோம். அது வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு பலமான ஒரு அம்சம். அது வந்து திமுக வெற்றி பெற வேண்டிய இடங்கள்ல திமுகவை பாதிக்கும். தெற்குல ஏற்கனவே தினகரன் போன்ற நீங்க சொல்ற அடிப்படையில் நான் ஒட்டுமொத்தமா புரிஞ்சுக்கிட்டா இப்ப திமுகக்கு என்ன ஒரு செல்வாக்கு உருவாகி இருக்கோ அந்த செல்வாக்கு கிட்டத்தட்ட அதிமுக பாஜக கூட்டணிக்கு இருக்கு அப்படின்ற அளவுக்கு சொல்ல வரீங்க. இவர்கள் அதிகாரத்தில் இருப்பதனாலையும் அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் கையில் இருப்பதனாலே அவர்கள் ஆர்கே நகரில் தோத்தது ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட்டா வச்சுக்கலாம். அது அதிகாரத்தில் இருந்தும் இரட்டையில இருந்தும் தோத்தாங்கன்றது ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட் வச்சுக்கோங்க. இருந்தாலுமே இந்த அதிமுக அதிகாரத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு இயல்பான ஒரு செல்வாக்கு எப்போதுமே அதிகாரத்தில் இருந்து நீங்க தேர்தல் சந்திக்கும் போது ஒரு இயல்பான ஒரு செல்வாக்கு ஒரு பலம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை அவங்க பயன்படுத்தக்கூடும். ரெண்டாவது வந்து நீங்க எல்லா திட்டங்களையும் இப்போ நீங்க 2000 ரூபாய் கொடுக்குறீங்க, இப்ப 2000 ரூபாய் கொடுத்தீங்க. அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இல்லையா? வாக்காளர்களை வந்து நீங்க கவர்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா? பாப்புலிஸ்ட் மெஷர்ஸ் இருக்கு இல்லையா? அதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ண முடியாது. தன் கையில் இருக்கிற எல்லா ஆயுதங்களையும் நீங்க பயன்படுத்தும் போது திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஒரு பலமான போட்டி உருவாகும். பலமான போட்டி உருவாகும். ஆனா அதிமுகக்குள்ளேயே ஒரு போட்டி உருவாகலையோ தேர்தலில் போட்டி போட அப்படின்ற ஒரு சின்ன ஐயப்பாடு. என்னன்னு காரணம் சொல்றேன். விருப்பமனுக்கான பணிகள் போயிட்டு இருக்கு. 1750 பேர் விருப்ப மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 4000 எண்ணிக்கை. இதே கேள்வியை வந்து துணை முதலமைச்சர்கிட்ட முன்வைக்கிறாங்க. ஒருங்கிணைப்பாளர்கிட்ட முன்வைக்கும் பொழுது நேரடியான பதில் அவர் சொல்லலை. தொண்டர்கள் ஆர்வப்படுறாங்க அப்படின்றதோட அந்த பேட்டியை கடந்துட்டு போயிறாரு. ஆனா பாதிக்கும் கீழே போயிருக்கு இந்த விருப்ப மனு. போட்டி போடுறதுக்கான தயக்கம் இருக்கா? ஏன்னா கடந்த தேர்தல் நம்ம தனித்து போட்டிட்டோம், எல்லா இடங்களையும் நம்ம தான் போட்டி போட போறோம்ன்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கும். இப்ப அப்படிப்பட்ட எண்ணம் இல்லையோ? ஆமா, அதாவது இப்ப எப்படியும் கூட்டணிக்கு போகும் சில தொகுதிகள் போயிடும் அப்படிங்கிற ஒரு இதுவும் இது குறைந்ததற்கு விருப்ப மனுக்கள் குறைந்ததுக்கு ஒரு காரணம். இன்னொன்னு, அம்மா இருக்கும் பொழுது போட்டி போட்டு கொண்டு அம்மாவுக்காகவே நூற்றுக்கணக்கான பேர் கட்டுவாங்க. அம்மா பேர்லயே ஒவ்வொரு தொகுதியிலையும் 20 பேர் 50 பேர் 100 பேர் என்று கட்டுவாங்க. இப்ப அது வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அம்மா இருக்கிறப்ப அம்மாட்ட நல்ல பேர் வாங்கணும். அதாவது கொஞ்சம் அதிகமான கவனம் இப்ப இருக்கவங்க கிட்ட பிராக்டிகலா இருக்காங்க. அதாவது அதுலயும் போட்டிருக்காங்க. இப்போ போடாம இல்ல, பட் அம்மா இருந்த பொழுது இருந்த ஒரு அந்த ஆர்வம் குறைஞ்சிருக்கு. ஆனா அதுக்காக இப்போ 1700 பேருக்கு மேல போட்டிருக்காங்க இல்லையா? அதுல ஆரம்பத்திலேருந்து இப்ப வரைக்கும் எல்லா புள்ளிகள்லயுமே மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவை சுட்டி காட்டிட்டு இருக்கீங்க. அவங்களுடைய காலகட்டம் என்பது இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றது வேற. அதுதான் அம்மாவுக்கு முன் அம்மாவுக்கு பின் என்ற நிலைமையில் தான் அண்ணா தேர்தல் வெற்றியே நீங்க அப்படி பொறுத்து பார்க்க மாட்டீங்க. இல்ல அங்கதான் நீங்க பார்க்கணும். ஏன்னா அம்மாவின் திட்டங்கள் எல்லாம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மக்களின் நம்பிக்கையை பெற்ற தலைவராக இருக்கிறார். இன்னும் வந்து அந்த கரிஸ்மா அப்படிங்கிறது நீங்க சொல்ற மாதிரி அம்மாவுக்கு சமமாக உடனடியாக அம்மாவுக்கு எத்தனை காலம் அவர்கள் திரைப்படங்களில் நடித்து புகழ், எத்தனை காலமாக அவர் அரசியலில் இருந்தார். அவங்க மட்டுமே அவங்களுடைய தனிப்பட்ட புகழுக்கான காரணம் அப்படின்னா இல்ல அது ஒரு அறிமுகம். அதற்கு பிறகு அம்மாவின் அறிவாற்றல், அம்மாவுடைய சாதுரியங்கள், அம்மாவுடைய அந்த உறுதியான நிலைப்பாடுகள் யாருடன் கூட்டணி அமைக்காமல் தனித்து போட்டியிட்டது, தனி ஆளுமையாக உருவெடுத்தது. திரும்ப திரும்ப அது சொல்லக்கூடாது. அதாவது இதெல்லாமே நீங்க ஒண்ணு பார்க்கணும். ஆனா எடப்பாடியாருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால்ங்கிறது அம்மாவுக்கு தொடர்ந்து அவர் அம்மாவை அடுத்து பதவிக்கு வந்தார். அம்மா மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஆளுமைக்கு அடுத்து வந்தவர். அதுவும் திராவிட முன்னேற்ற கழகம் எதிரி கட்சியாகவே செயல்பட்டு எந்த திட்டங்களாக இருந்தாலும் அந்த திட்டத்தை எதிர்ப்பது, வழக்கு போடுவது, வாயில் வந்தது எல்லாம் மிக கேவலமாக பேசுவது என்ற நிலையில் இன்னும் எதிரிகளும் உட்கட்சியில் இருந்துட்டே அம்மா கூட இருந்த காரணத்துக்காக ஒரு குடும்பம் இந்த கட்சியை கபலீகரம் செய்ய ஆசைப்பட்ட நிலையில், அவர்களால் எவ்வளவோ தொந்தரவுகள் கிடைச்ச நிலையில் அதையெல்லாம் மீறி அதையெல்லாம் தாண்டி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தன்னை ஒரு மிகப்பெரிய தலைவராக உருமாற்றம் செய்திருக்கிறார் என்பதை நான் இந்த இடத்துக்கு வலியுறுத்துகிறேன். நிறைவு கருத்து, உங்களுடைய நிறைவு கருத்தா நான் அரித்மெட்டிக் லெவல்ல கேட்க விரும்புறேன். சுருக்கமா, இந்த தேர்தல் இப்ப அமையக்கூடிய கூட்டணி அப்படிங்கிறது வானவில் கூட்டணி என்ற அளவுக்கு அதிமுக, பாஜக, பாமக இவங்க
இவங்கெல்லாம் வருவாங்க. இவங்களுடைய செல்வாக்கு எந்த அளவில் இருக்கும், இவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் எவ்வளோ ரீட்டைன் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? உங்களோட கணக்கீடு என்னவா இருக்கு? இல்லை, இப்போ சென்ற அதிமுக ஓட் பர்சன்டேஜ் சென்ற பாராளுமன்ற தேர்தலில் 44% வரையும் போனதை நம்ம பார்த்தோம் நம்ம. ஸோ அந்த அளவுக்கு இப்போ அவங்களோட ஓட் பர்சன்டேஜ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதில் கிட்டத்தட்ட ஒரு 25% வரையும் அவங்க ரீட்டைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பாமக ப்ளஸ் தேமுதிக ப்ளஸ் பாஜகலாம் சேரும்போது அரௌண்ட் ஒரு 32-33% ஓட்டை வந்து இவங்க இது பண்ண முடியும். ப்ளஸ் இந்த அதிகாரத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதலான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் ஓட்டர்ஸ் மத்தியில். இது மாதிரி திட்டங்கள்லாம் அறிவிக்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக ஒரு செல்வாக்கை சேர்க்கறதுக்கு உதவும். இப்போ பாருங்களேன், பாமகவை கூட்டு சேர்க்கிறாங்கிற ஒரே காரணத்துக்காக இத்தனை காலம் பெண்டிங்காக இருந்த தருமபுரி மொரப்பூர் ரயில் ஸ்கீமை வந்து நேற்று அப்ரூவ் பண்ணியிருக்காங்க 78 கோடிக்கு. இல்ல சொல்றேன், தேர்தல் வரும்போது இதெல்லாம் பண்ணுவாங்க, அறிவிச்சிட்டாங்க. நேற்று தான் அப்ரூவல் வந்திருக்கு, அடிக்கல் நாட்ட போறாங்க வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் வந்து தேர்தலை முன்னிட்டு நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இயல்பாக இப்ப நிறைய லீடர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா மணிமண்டபங்கள் நிறைய சிக்கல் இருக்கு. எய்ம்ஸையும் தொடங்கி வச்சாங்க. இதெல்லாம் வந்து அதிமுகன்றாங்க, தொடங்கி வச்சது பாஜக. மொரப்பூர் ரயில் திட்டத்தை கேட்டது பாமகன்றாங்க. பாமக கூட்டணியில் வரதுனால தான் அது இப்ப வந்திருக்கு, நேற்று அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக வந்து நம்ம 3 மாசத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமை வேற. அதிமுக பாஜக கூட்டணி வரும் நம்ம அப்போதும் சொல்லிட்டு இருக்கோன்றது வேற விஷயம். ஆனால் செல்வாக்கு எப்படி எந்த அளவில் இருக்கணும் ஒரு கேள்விக்குறியா இருந்தபோது அதை கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டெடுத்து திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஓரளவுக்கு ஈக்குவலான ஒரு போட்டிக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்காங்கிறது இன்றைய தேதியில் உண்மையான விஷயம். அதை வந்து நம்ம மறுக்கக்கூடாது. ஆக்சுவலாக வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு நாளுக்கு நாள் வந்து அவங்க ஏற்கனவே சேர்ந்துட்டவங்க இன்னும் ஃபர்தரா கூட்டணியை வந்து இன்னும் ஃபைனலைஸ் பண்ணாதே வச்சிருக்கிறது ஒரு பலவீனமான ஒரு விஷயம். சரிசமமான களம் உருவாயிருக்கு, சரிசமமான களம் உருவாயிருக்கு, அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அதிகாரத்தில் இருக்கிறதுனால இந்த திமுக தேர்தல் நெருங்கும் நாள் வரும்போது இவர்களுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஏறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. சரி, ரொம்ப சுவாரஸ்யமான நாளாக இந்த நாள் அமைய போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்தடுத்த நாட்களும் அப்படிதான் அமையும். இந்த சுவாரஸ்யமான இந்த சரிசமமான களத்துல மக்கள் யார் பக்கத்து அணி சேர போறாங்க அப்படின்றத அவங்களுடைய கருத்துக்கே விட்டலாம், அவங்களோட பார்வைக்கே விட்டலாம். உங்கள் நிறுவனின் வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி.